வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026ல் உங்களோட ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கா, தமிழக வெற்றிக் கழகத்துக்கா? என்ன இந்த 2 கேள்வி 2 கட்சி மட்டும் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. நீங்க நெறைய சமூக ஊடகங்கள்ல எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே மாற்றம் வேணும் அப்படின்றாங்க. ஸோ மாற்றம் வேணும்னு போறப்போ நமக்கு இருக்கிறது 2 வாய்ப்பு தான். ஒண்ணு வந்து நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு தமிழக வெற்றிக் கழகம். இதுல என்னோட தேர்வு நாம் தமிழர் கட்சி. இதுக்கான சில காரணங்கள் மட்டும் நான் சொல்றேன். இதை ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும், இத வந்து பரிசீலனை பண்ணி பார்க்குறதும் உங்களோட விருப்பம். இதுல வந்து முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வரையறை. இந்த தேர்தல் வரையறை கிட்டத்தட்ட 450 பக்கங்களுக்கு மேல இருக்கு. இந்த வரையறைனா சும்மா ஒரு டிராஃப்ட் மாரி அவங்க குடுக்கல. வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவா குடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கொள்கை, ஒரு கல்வி சார்ந்த ஒரு விஷயமோ, இல்ல ஒரு நீர் மேலாண்மையோ, இல்ல ஒரு விவசாயம் சார்ந்ததோ, இல்ல வந்து ஒரு மருத்துவம் சார்ந்ததோ, ஒரு கால்நடை பராமரிப்பு, விளையாட்டுத்துறை, எந்த துறையை எடுத்துட்டாலும், இதுக்கு எப்படி பண்ணுவோம்? இதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு? இந்த திட்டங்கள் எந்தெந்த நாடுகள் ஏற்கனவே முன்மாதிரியா செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா வந்து இதுல குடுத்துருக்காங்க. அந்த தேர்தல் வரையறை வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது. ரொம்ப இது 2வது வந்து எல்லா கட்சிகளும் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் உட்பட எல்லா கட்சிகளும் இலவசங்களை அறிவிச்சப்போ 1000, 2000, 2500 தாலிக்கு தங்கம், தாய்மாமன் சீர்திட்டம், அன்னபூரணி திட்டம், ரூ. 8000 கூப்பன், இலவச குளிர்சாதன பெட்டி, இப்படி வெறும் இலவசங்களை அறிவிச்சப்போ அடிப்படை வசதிகளான கல்வி, மருத்துவம், குடிநீர் இதை மட்டும்தான் இலவசமா தருவோம்னு சொல்லி சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இது ஒரு காரணம். முக்கியமா நான் ரொம்ப பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட பரப்புரைக்கு போற இடத்துலலாம் பொதுவா மத்த கட்சிகள் எல்லாமே வந்து காசு குடுப்பாங்க. இல்லன்னா பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. எல்லா கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகட்டும், திமுக, அதிமுக ஆகட்டும், மக்களுக்கு வந்து பரிசு பொருட்கள குடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நாம் தமிழர் கட்சி பரப்புரைக்கு போறப்போ, அந்த வேட்பாளர்கள தேடி வந்து மக்கள் வந்து 1000, 2000 அவங்க கையில இருக்கிற காசையும், அவங்களால முடிஞ்ச பொருளுதவியும் குடுக்குறது, இது வந்து ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான இதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இந்த மாற்றம் தான் நமக்கு வேணும். அரசியல் அடிப்படை அரசியல் மாற்றம் நமக்கு வேணும். அதனால இத வந்து கூர்ந்து கவனிச்சு, புதிய வாக்காளர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்கள் வாக்கு செலுத்தணும்ன்றத கேட்டுக்கிறேன். நன்றி.